சேனல் பீப்புள், நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரணி இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்கள எங்கே புதைக்க போகிறாங்க, இப்போ இளையராஜா சார் நம்ம கடைசியில் பவதாரணி கூட இல்லையே அப்படின்ற ஒரு சில புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவதாரணி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமே அவங்கள பூர்வீக இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். அதாவது வந்து நம்மளோட பவதாரணி ஆல்ரெடி அவங்களோட பாட்டி, அதாவது இளையராஜாவோட அம்மா, இவங்க எல்லாருமே வந்து இறந்த இடம்லேருந்து புதைச்சிருக்காங்க அவங்களோட தேனி மாவட்டத்தில். ஸோ அது அவங்க பூர்வீக இடமாம். அங்கே தான் நம்ம பவதாரணியுமே வந்து பொறிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பூர்வீக இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இன்னும் இதை வந்து அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை அப்படின்னா கூட கண்டிப்பாக இதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சென்னையில் வச்சுக்காமல் எதுக்கு பூர்வீக இடத்து தேனிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு தான் பாசிபிள். அது இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்றது இன்னும் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல செலிபிரிட்டிஸ் வந்து நம்மள பவதாரணிக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும் வகையில் அவங்கள அப்பா இளையராஜாவை காணுமே, ஏன் எங்கேயுமே அவர் இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் பல கேள்விகளை வச்சுட்ருக்காங்க. அது நமக்குமே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு தகவல் தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா சார் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நினச்சி கோவிலுக்கு போய்ட்டோ இல்லை சாமி முன்னாடியோ ப்ரே பண்ணுவாராம். என்ன அப்படின்னா, அவங்களோட ஆத்மா கூடிய சீக்கிரம் சாந்தி அடையணும், அவங்க வந்து எப்பயுமே வந்து இப்படியே திரியக்கூடாது ஆத்மா வந்து அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிப்பாராம். அது ரொம்ப நேரமாக ப்ரே பண்ணிட்டு இருந்ததுனால அவர் வந்து அங்கே வர முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு அவங்க பொண்ணோட உடலை பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அவர் வந்து இந்த மாதிரி சாமி முன்னாடி ப்ரே பண்ணிட்டு இருந்துக்கிறாரு, தியானம் பண்ணிட்டு இருந்துக்கிறாரு. ஸோ அதனால தான் அவங்களால எங்கேயுமே அவரை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பவதாரணி 47 வயசு, ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இனிமேல் வந்து குழந்தை வேற இல்லை அப்படின்றதுனால அவங்க வம்சம் இதோடு நின்றுச்சு அப்படின்றதுனால அவர் வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். ஸோ எந்த ஒரு நிறைவேறாத ஆசையுமே இல்லாமல் அவங்க ஆத்மா வந்து அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எப்பயுமே தியானம் பண்ணுவாராம். ஸோ அதை தான் அவங்க தன்னோட சொந்த பொண்ணுக்குமே பண்ணியிருக்காரு. ஸோ இது ஆல்ரெடி எங்கே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்பிபி சாருக்கும் இதுமாதிரி தான் பண்ணிட்டார், தியானம் பண்ணிட்டு இருந்தார். அது வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கும் இதே ஒரு சேம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.